எப்பப்பா இத்தனை வாய்ப்புகளே தவற விட்டார் ஸ்ரீகாந்த். ஒருவேளை இந்த வாய்ப்பெல்லாம் சரியா பயன்படுத்தி இருந்தா இன்னைக்கு வேற இடத்துல இருந்திருப்பாரு. ஆயுத எழுத்துல இருந்து பிச்சைக்காரன் மூவி வரைக்கும் அவர் மிஸ் பண்ண படங்கள் என்னென்ன பார்த்துடலாமா? தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் உச்சத்தில் இருந்த நடிகர் ஸ்ரீகாந்த். அவர் நடித்த படங்கள் எல்லாமே பயங்கர ஹிட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய படங்கள் எதுவுமே பெருசாக ஓடலை. அந்த வகையில் ரீசெண்டாக அவருடைய கைது தான் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை உண்டாக்கியிருக்கு. பல பேர் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் அவர் மிஸ் பண்ண நிறைய படங்களை பற்றி இப்போ பேச்சுக்கெல்லாம் எழுந்திருக்கு. இந்த படங்கள்லாம் ஏன் அவர் விட்டாரு, ஏன் அவர் கையை விட்டு போச்சு அப்படின்னு பல பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் அந்தந்த படங்கள் என்னென்ன? ஸோ ஸ்ரீகாந்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய டெபியூ மூவி அந்த மாதிரி ஒரு சூழலை தான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா அவருக்கு முதல் படமாக ரிலீஸ் ஆனது பார்த்தீங்கன்னா ரோஜா கூட்டம். ஆனால் அவருக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் பார்த்தீங்கன்னா 12B தான். ஸோ சில காரணங்களால் அந்த படத்தில் அவருக்கு பதிலாக ஷியாம் அதுக்கப்புறமா நடித்தார். அந்த படம் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அடுத்ததான் மாதவன் நடிப்பில் லிங்குசாமி டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன படம் தான் ரன்னு. அந்த படத்துடைய ரிலீஸ் டைமில் எவ்வளோ பெரிய ஹைப் இருந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்துடைய வாய்ப்பையும் ஸ்ரீகாந்த் மிஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக ஆயுத எழுத்து படம் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. சூர்யாவுக்கும் சரி சித்தார்த்துக்கும் சரி ஒரு மிகப்பெரிய படமாக அமைஞ்சிச்சு. ஒரு ஆக்டர்ஸாக ரெண்டு பேருமே ப்ரூவ் பண்ணாங்க. அந்த படத்தில் சித்தார்த்தா முதல்ல நடிக்க வேண்டிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் தானா. ஆனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த வாய்ப்பு கை கூடலை. இதை பற்றி ஒரு இன்டர்வியூவில் அவரே சொல்லியிருக்கிறார். அதாவது எனக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு, அந்த சூழலில் நான் 2 மாதம் பெட் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சூழல் அமைஞ்சிருச்சு. அப்போ எனக்காக மணி சார் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஆனால் எனக்கு ப்ரையர் கமிட்மெண்ட் இருந்துச்சு. அந்த ப்ரொடியூசர்ஸ் கட் அண்ட் ரைட்டாக என் படத்தில் நீங்கள் நடிச்சு கொடுத்துட்டு போய் தான் மணிரத்னம் படத்தில் நடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் மணிரத்னம் சாருக்கு அது ஒரு பயங்கரமான வெறுப்பு உண்டாக்கிடுச்சு. ஸோ இந்த பையன் கூட அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் தடாலடியாக சொல்லிட்டார் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறாரு ஒரு நேர்காணலில். இதே போல் பார்த்தீங்கன்னா பாலாவுடைய நான் கடவுள் படம், அதுலேயும் எனக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிருக்கு அப்படின்னு பயங்கரமாக அவர் வருந்தி பேசினதாக ஒரு தகவல் இருக்குது. அதாவது இத்தனை பேர் நம்ம கூட இருந்தும் கூட நம்மளால் அந்த படத்தில் நடிக்க முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறாரு. ஸோ அந்த படத்தை மிஸ் பண்ணியிருக்கிறாரு ஸ்ரீகாந்த். இதே போல் பார்த்தீங்கன்னா எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்துலையும் அவர் நடிக்க வேண்டிய சூழல் இருந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறமா ஜெயம் ரவி உள்ளே வந்திருக்கிறாரு. ஸோ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் பிச்சைக்காரன் படம் சசி இயக்கத்தில் வந்த இந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக அமைஞ்சிச்சு. ஸோ இந்த படம் முக்கியமாக சொன்ன அப்படின்னா விஜய் ஆண்டனிக்கு ஒரு கரியர் பெஸ்ட் மூவியாகவே அமைஞ்சு இன்னைக்கு வரைக்கும் அவருடைய கல்ட் லிஸ்ட்டில் இந்த படம் இருக்குது. ஸோ இந்த படங்களையும் மிஸ் பண்ணியிருக்கிறாரு ஸ்ரீகாந்த். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப சில நேரங்களில் சில தவறான முடிவுகளை ஸ்ரீகாந்த் எடுத்திருக்கிறாரு. அது மட்டும் அவர் கரெக்டாக எடுத்திருந்தா இன்னைக்கு வேற மாதிரி ஒரு இடத்துல இருப்பார் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சினி வட்டாரங்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.